சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் நாளை தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக எம்எல்ஏ தங்கமணி, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு கூறியுள்ள நிலையில் ஆளுநர் உரையில் அந்த திட்டமே இல்லாமல் போய்விடும் போன்று உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பெரியசாமி, இந்த திட்டத்தை நிறுத்த ஒன்றிய அரசு திட்டமிடுவதாகவும் அதற்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். திட்டத்தின் பெயரில் இருந்த காந்தி பெயரை மாற்றிவிட்டதாகவும் 125 நாட்கள் வேலை கொடுப்போம் என்பது ஏமாற்று வேலை எனவும் கூறினார். மேலும் வேலை நாட்களை ஒன்றிய அரசே நிர்ணயம் செய்யும் என்று அவர்கள் கூறுவதாகவும் அமைச்சர் பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி, 100 பணி நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அறிவித்த திமுக தற்போது வரை அதனை நிறைவேற்றவில்லை என்றார். மேலும் திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது என நாங்களும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பணி நாட்களை உயர்த்த வேண்டியது ஒன்றிய அரசுதானே என்றும் உங்களுடன் கூட்டணியில் இருக்கும் பாஜக ஆட்சியில் உள்ளதால் அதற்கு அதிமுக குரல் கொடுக்கலாமே என்றார். மேலும் தேசிய வேலை உறுதி திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் நாளை அரசு சார்பில் தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் அப்போது விரிவாக பேச வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். அந்த தேசிய வேலை உறுதி திட்டத்தை பற்றி இங்கே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாளைக்கு நம்ம ஒரு தீர்மானமே அரசின் சார்பில் கொண்டு வர இருக்கிறோம். நபையின் சார்பில் வழங்கலாம். எனவே அது குறித்து அதில் விவரமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது பேசிய பழனிசாமி, திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய கடமை என்றும் எதன் அடிப்படையில் 150 நாட்களாக பணி உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் பெரியசாமி, இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது ஒன்றிய அரசுதான் 100% மானியம் கொடுத்தது. ஆனால் தற்போது ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என்றும் மாற்றிவிட்டதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இறுதியாக பேசிய அதிமுக உறுப்பினர் தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பின்பு 150 நாட்களாக வேலைவாய்ப்பு உயர்த்தப்படும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.